வெள்ளாணையம் சொத்தரிக்கிறோம். சங்கீதம் 145:3. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. கர்த்தருடைய கிரியைகள், அவருடைய வல்லமையெல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் வேதம் அப்படி சொல்லுது, ஆராய்ந்து முடியாது. கர்த்தர், ஏன்னா அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆவியா இருக்கிறதுனால, ஆவியினால் நம்ம பலப்படும் போதும், ஆவியானோட அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஒரு சிலதை புரிஞ்சுக்கலாம். ஆனா அவருடைய மகத்துவம் ஆராயவே முடியாது. அதனால கர்த்தர் ஆவியா இருக்கிறதுனால நமக்கு ஆவியினால நம்மளை பலப்படுத்துறதுனால ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். கடலின் ஆழம் இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. தாவீது என்ன சொல்றாருன்னா, கடலின் ஆழத்துல நான் போனாலும் அங்க உடைய வலது கண்ணை பிடிக்கும்ன்ற. அதுதான் கர்த்தருடைய மகத்துவம். ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது.